சீராக் ஆகமத்திலே சிரிப்பதற்கு காலம், அழுவதற்கு ஒரு காலம் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இப்போது நாம் சொல்லப்போகின்றதும் அப்படியான ஒரு காலகட்டத்தை பற்றி தான். இவ்வளவு நாள் நாம் பேசிக்கொண்டிருந்தது சிரித்து பேசிக்கொண்டிருந்தோம். இன்று நாம் பேசுவது அழுது கொண்டே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. 1922 காலங்களிலே கோட்டை என்றது காலியாகிவிட்டது. அங்கே கிறிஸ்தவ மக்கள் யாரும் இல்லை. அதே நேரத்திலே ஆலயத்திலே, ஸ்நாபகர் ஆலயத்திலே சாப்ளின் இல்லை, ஆலயத்துக்கு மக்கள் இல்லை. ஆலயம் அழுகின்றது, கோட்டை அழுகின்றது. அடுத்து என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம். 1922க்கு பிறகு அந்த கோட்டையானது ஒரு தனியாருக்கு கொடுக்கின்றார்கள். அது காலம் கடந்து போகின்றது. என்ன செய்யணும்னு அவருக்கும் தெரியவில்லை. அந்த இடத்தை 1935 டயசிஸில் இருந்து மத்தியாச ஆண்டகை காலத்திலே அந்த இடத்தை வாங்குகின்றார்கள். 1937 அது செமினாரியாக மாற்றப்படுகின்றது. ஸ்நாபகர் ஆலயம் அழுது கொண்ட நிலைமையில் தான் இருக்கின்றது. மக்கள் இல்லை. ஒரு தந்தையை இங்கே போடுகின்றார்கள். ராக் என்ற தந்தை அவர் பணி செய்கின்றார். அவர் பணி செய்வதற்கு உண்டான செலவினங்களை மீட் செய்வதற்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. ஆலயம் தினமும் திறப்பதில்லை. எப்போதாவது ஒரு நாள் தான் திருப்பலி நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சங்கடமான சூழ்நிலை நீடிக்கின்றது. அது 1959 வரையும் நீடித்தது என்று சொல்லலாம்.